மதுமிதா அந்த தேய்ந்து போன தேக்கு மரக் கதவின் கைப்பிடியை தொட கையை நீட்டினாள். நடுக்கம் விரல் நுனி வரை ஊடுருவியது. 3 மாதங்களுக்கு முன்பு இதே வாசலில் பட்டுப்புடவை சரசரக்க, கால்களில் மெட்டி ஒலிக்க, ஒரு புது வாழ்வின் கனவுகளோடு வலது காலை எடுத்து வைத்து புகுந்த வீட்டுக்கு சென்றவள் இன்று அதே வாசலில் ஒரு காகித கட்டோடு அனாதையாய் நின்றிருந்தாள். கதவை திறந்த ரகுராமன் மகளை கண்டதும் அப்படியே உறைந்து நின்றார். கையில் இருந்த காகிதத்தை அவர் பிடுங்கி பார்த்த அடுத்த நொடி அந்த தெருவே அதிரும்படி குரல் வெடித்தது. என்னடி சொல்ற? கல்யாணமாகி 3 மாசம் கூட ஆகல, அதுக்குள்ள விவாகரத்தா? அறிவு இருக்கா உனக்கு? வீட்டின் உள்ளே இருந்து ஓடி வந்த வசந்தி கணவரின் கையில் இருந்த காகிதத்தை பார்த்து திகைத்து போனாள். என்னப்பா சொல்றீங்க? மது, என்னடி இது? விளையாடுறியா? மதுமிதா பேசவில்லை. தரையை பார்த்தபடி அமைதியாக நின்றாள். பேசு மது, வாய திறந்து ஏதாவது சொல்லு. ரகுராமன் கத்தினார். உனக்கு என்ன குறை வச்சான் கார்த்திக்? அவன் குடிகாரனா இல்ல வேற பொண்ணுங்க கூட ஏதாவது பழக்கமா? சொல்லு. மதுமிதா மெல்ல தலை நிமிர்ந்தாள். இல்லப்பா, அதெல்லாம் எதுவும் இல்ல. வசந்தி அவள் அருகில் வந்து கையை பற்றினாள். பின்ன என்னடி? கை நீட்டி அடிச்சானா? ஏதாவது கொடுமைப்படுத்தினானா? இல்லம்மா, அவன் ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாதவன் தான். கை கூட நீட்டல. அப்புறம் என்னடி பிரச்சனை? ஊருக்கே தெரியும் அவன் சொக்க தங்கம்னு. அப்படிப்பட்டவன் கூட வாழ முடியாதுன்னு சொன்னா யாரு நம்புவா? எதுக்காக இப்ப விவாகரத்து கேக்குற? ரகுராமன் ஆவேசமாக கேட்டார். மதுமிதா ஒரு நிமிடம் கண்களை மூடிக்கொண்டாள். கார்த்திக்கின் அந்த அமைதியான ஆனால் உணர்வற்ற முகம் மனக்கண்ணில் வந்து போனது. ஏமா, அவனுக்கு ஒரு குறையும் இல்லன்னு நீயே சொல்ற, அப்புறம் ஏன் இந்த முடிவு? ஒருவேளை மாமியார் தொல்லையா? வசந்தி கெஞ்சும் குரலில் கேட்டாள். இல்லம்மா, அவங்க எல்லாரும் நல்லவங்க தான். மனுஷங்கன்னா சின்ன சின்ன சண்டை வரத்தான் செய்யும். அதுக்காக இப்படியா? இந்த பாரு, இப்பவே கார்த்திக்கு போன் போடுறேன், நீ கிளம்பு, நான் வந்து விட்டுட்டு வரேன் என்று ரகுராமன் போனை எடுத்தார். வேண்டாம்பா, போன் பண்ணாதீங்க. ஏன் பண்ணக்கூடாது? காரணமே இல்லாம விவாகரத்து வேணும்னா என்ன அர்த்தம்? ஊர் உலகம் என்ன பேசும்னு யோசிச்சியா? மதுமிதா ஆழமாக ஒரு மூச்சை இழுத்துவிட்டு சொன்னாள். அவன் கூட என்னால வாழ முடியாதுப்பா, அது உறுதி. ஏன்னு சொல்லு மது. காரணமே இல்லாம எப்படி? வசந்தி அழத் தொடங்கினாள். மதுமிதா அம்மாவை பார்த்து, அவனுக்கும் எனக்கும் செட் ஆகாது, என்னால விவரிக்க முடியல, ஆனா அவரோட இனி ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது என்று உறுதியாக கூறிவிட்டு தன் அறைக்குள் நடந்தாள். மது, நில்லு மது, என்னடி திமிரு உனக்கு? ரகுராமனின் சத்தம் பின்னாடியே கேட்டது. ஆனால் அவள் திரும்பி பார்க்கவில்லை. மறுநாள் காலை ரகுராமன் வீட்டின் முன்னே ஒரு கார் வந்து நின்றது. கார்த்திக்கும் அவன் பெற்றோரும் உள்ளே நுழைந்தனர். மதுமிதா சோஃபாவில் அமர்ந்திருக்க, கார்த்திக் நேராக அவள் முன்னால் வந்து நின்றான். அடுத்த நொடி சற்றும் எதிர்பாராத விதமாக அவள் கால்களில் விழுந்து கதறத் தொடங்கினான். மது, என்ன மன்னிச்சிடு மது. நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா காலடியில விழுந்து கேக்குறேன். ஆனா இப்படி ஒரு முடிவை மட்டும் எடுத்துறாத. நீ இல்லாம என்னால வாழ முடியாது மது. ரகுராமனும் வசந்தியும் பதறி போய் அவனை தூக்க முயன்றனர். என்ன தம்பி இது? எழுந்திருங்க. மது, பாருடி, ஒரு ஆம்பளை உன் கால்ல விழுந்து அழறான். மனசாட்சியே இல்லையா உனக்கு? ரகுராமன் கத்தினார். கார்த்திக் முகத்தை மூடிக்கொண்டு விம்மினான். மாமா, நான் அவளை அவ்வளவு நேசிக்கிறேன். என் உயிரே அவதான். மது, பிளீஸ் வீட்டுக்கு வா மது. மதுமிதா அவனை அருவருப்போடு பார்த்தாள். அந்த பக்தி, அந்த பாசம், அந்த அழுகை, அனைத்திற்கும் பின்னால் இருக்கும் வக்கிரம் அவளுக்கு மட்டுமே தெரியும். 4 சுவற்றுக்குள் அவன் காட்டிய அந்த இன்னொரு முகம் இப்போது இந்த நாடகத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டிருந்தது. எழுந்து போ கார்த்திக், உன் நடிப்பு இங்கே செல்லாது. இந்த அசிங்கமான வேலையை நிறுத்திக்கோ என்றாள் மதுமிதா கரகரப்பான குரலில். ஏய், என்னடி பேச்சு இது? ரகுராமன் கையை ஓங்கினார். இவ்வளவு தங்கமான பையன் உன் கால்ல விழுந்து கெஞ்சுறான். உனக்கு வேலைக்கு போற திமிருடி. படிச்சிருக்கோங்கிற அகங்காரத்துல பேசுறியா? அடுத்த நொடி ரகுராமனின் கை மதுமிதாவின் கன்னத்தில் பலமாக இறங்கியது. பளார் என்ற சத்தம் அந்த அறையை அதிரச் செய்தது. அப்பா! மதுமிதா கன்னத்தை பிடித்துக்கொண்டு அதிர்ச்சியில் பார்த்தாள். அப்பான்னு கூப்பிடாத. இவ்வளவு நல்ல மனுஷனை போய் வேண்டான்னு சொல்றியே, உனக்கு அறிவிருக்கா? போய் அவன் கூட கிளம்புற வழியை பாரு என்று ரகுராமன் அவளை உலுக்கினார். கார்த்திக்கின் அம்மா மெல்ல பேசினாள். பார்த்தீங்களா சம்பந்தி, நாங்க எவ்வளவு சொல்லியும் இவ கேட்க மாட்டேங்கிறா. என் புள்ள அவளை ராணி மாதிரி வச்சிருப்பான். ஆனா இவ மனசுல யாரோ இருக்காங்க போல, அதான் இப்படி பண்றா. ஆமாமா, எனக்கும் அப்படிதான் தோணுது. ஏண்டி, எவனையாவது மனசுல வச்சிருக்கியா? அதான் இப்படி பண்றியா? சொல்லிடி. அம்மா, என்ன பேசுறீங்க நீங்க? மதுமிதா கதறினாள். நாங்க பேசுறது தப்பா? 1 மாசமாவது ஒழுங்கா குடும்பம் நடத்தினியா? அந்த புள்ளைய எவ்வளவு மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்க நீ? கார்த்திக்கின் தந்தை அதிகாரமாக பேசினார்.
கார்த்திக் இப்போது மெல்ல தலை நிமிர்ந்து மதுமிதாவை பார்த்தான். அவன் கண்களில் ஒரு வக்கிரமான வெற்றி மின்னியது. யாரும் பார்க்காத நேரத்தில் அவளை பார்த்து மெலிதாக சிரித்தான். அந்த சிரிப்பு இப்போது யார் பக்கம் நியாயம் இருக்கிறது என்று கேட்பது போல் இருந்தது. நீ கிளம்புறியா இல்ல இழுத்துட்டு போகட்டுமா? ரகுராமன் மீண்டும் கையை ஓங்க மதுமிதா சிலையாக நின்றாள். மதுமிதா மெல்ல தன் அறையை விட்டு வெளியே வந்தாள். சில துணிகளை மட்டும் ஒரு பையில் திணித்துக் கொண்டு தன் பெற்றோரின் வசவுகளையும் கார்த்திக்கின் அந்த வக்ர சிரிப்பையும் தாண்டி வாசலை நோக்கி நடந்தாள். இங்க பாரு மது, இந்த வாசலை தாண்டி போனா அப்புறம் இந்த வீட்டு பக்கம் தலை வச்சு படுக்க கூடாது, ஜாக்கிரதை. ரகுராமனின் குரல் பின்னாலிருந்து ஈட்டியாய் குட்டியது. அவள் திரும்பவில்லை. சரிப்பா என்ற ஒற்றை சொல்லோடு அந்த வீட்டை விட்டு வெளியேறினாள். அடுத்த சில வாரங்கள் அவளுக்கு நரகமாக இருந்தன. ஒரு விடுதியில் தஞ்சம் புகுந்தாள். அலுவலகத்திலும் கார்த்திக்கின் நண்பர்கள் மூலமாக தவறான வதந்திகள் பரப்பப்பட்டன. புருஷன் கால்ல விழுந்து கெஞ்சியும் வரமாட்டேங்கிறாளாம். ஏதோ தப்பான சகவாசம் போல. சக ஊழியர்களின் கிசுகிசுப்புகள் அவள் காதுகளை எட்டின. ஆதரவுக்கு ஒரு ஜீவன் கூட இல்லை. ஆனாலும் அந்த வக்கரத்தோடு வாழ்வதை விட இந்த தனிமையே மேல் என்று அவள் உறுதியாக விவாகரத்து வழக்கை தொடர்ந்தாள். நீதிமன்றத்தின் கூண்டில் மதுமிதா நின்றிருந்தாள். எதிரே கார்த்திக் தன் பெற்றோருடன் அதே பயபக்தி நிறைந்த முகத்தோடு அமர்ந்திருந்தான். நீதிபதி அவளை பார்த்து பேசினார். மதுமிதா, உங்க கணவர் தரப்புல உங்களை சேர்த்து வைக்க சொல்லி மனு கொடுத்திருக்காங்க. அவர் மேல எந்த குறையும் இல்லைன்னு உங்க பெற்றோரே சொல்றாங்க. அப்புறம் ஏன் பிடிவாதமா விவாகரத்து கேக்குறீங்க? ஏதாவது வலுவான காரணம் இருக்கா? மதுமிதா ஒரு நிமிடம் கார்த்திக்கை பார்த்தாள். அவன் முகத்தில் அந்த பழைய போலி புன்னகை. அவள் மெல்ல மைக்கருகே குனிந்து அதிர்ச்சிகரமான அந்த உண்மையை உடைத்தாள். கார்த்திக் ஒரு மனிதனே கிடையாது யோரானர். அவன் ஒரு வக்ர புத்தி கொண்டவன். தன் சொந்த தாயையே தவறான கண்ணோட்டத்தோட ஃபேண்டசை செய்கிறவன். அந்த வக்ரத்தை என்கிட்ட பேசி ரசிக்கிற ஒரு நோயாளி அவன். நீதிமன்றமே ஒரு நிமிடம் நிசத்தமானது. அங்கிருந்த வழக்கறிஞர்களும் பொதுமக்களும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். கார்த்திக்கின் முகம் சற்றென்று வெளுத்தது. அவன் இருக்கையிலிருந்து பதற்றமாக எழுந்தான். என்ன பேசுறா இவ? சாமி மாதிரி இருக்கிற எங்க அம்மாவை பத்தியா இப்படி சொல்றா? இவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கு மாமா என்று ரகுராமனை பார்த்து கத்தினான். மதுமிதா விடவில்லை. நீதிமன்றத்துக்கு இது அதிர்ச்சியாக இருக்கலாம். ஆனா அவன் ஒவ்வொரு நாளும் என்கிட்ட பேசுற பேச்சும் அவனோட அந்த பார்வையும் அதைத்தான் சொல்லுது. இவன் கூட என்னால ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது. இது என் உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல, என் ஆன்மா சம்பந்தப்பட்ட விஷயம். நீதிபதி சில நொடிகள் ஆலோசித்தார். கார்த்திக் பதற்றத்தில் வேர்த்து விறுவிறுக்க அவன் பெற்றோர் அதிர்ச்சியில் உறைந்து போயிருந்தனர். நீதிபதி தன் உத்தரவை பிறப்பித்தார். மதுமிதா சொல்லும் குற்றச்சாட்டு மிகவும் தீவிரமானது. அதே சமயம் இது ஒரு மனநலம் சார்ந்த விஷயமாகவும் இருக்கலாம். எனவே நீதிமன்றம் இப்போதைக்கு எந்த தீர்ப்பையும் வழங்காது. உங்கள் இருவருக்கும் கவுன்சிலிங் செல்லுமாறு உத்தரவிடுகிறேன். மனநல ஆலோசகரின் அறிக்கை வந்த பிறகு அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கப்படும். நீதிமன்ற வளாகத்தில் ஒரு மூலையில் இரு குடும்பத்தினரும் ஆலோசனை கூட்டத்திற்காக கூடியிருந்தனர். மதுமிதா சொன்ன உண்மையை ஒரு பொருட்டாகவே மதிக்காமல் கார்த்திக்கின் பெற்றோர் மிகச் சாதாரணமாக பேசத் தொடங்கியது அவளுக்கு அருவருப்பை தந்தது. அதெல்லாம் வெறும் கற்பனைதானே மதுமிதா, போக போக சரியாகிடும். இதுக்காகவா இவ்வளவு தூரம் வருவ? கார்த்திக்கின் தந்தை சாதாரணமாக சிகரெட் புகையை ஊதி தள்ளுவது போல அந்த பிரச்சனையை ஊதி தள்ளினார். மதுமிதா சீறினாள். கற்பனையா? இன்னைக்கு தான் அம்மாவையே அந்த மாதிரி கண்ணோட்டத்துல பாக்குறவன் நாளைக்கு ஏன் அம்மாவையும் நாளை பின்ன எங்களுக்கு பிறத்த போற பெண் குழந்தையையும் எப்படி பார்ப்பான்? இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைன்னு எப்படி சொல்றீங்க? நீங்க வேணும்னா அந்த பாழாய் போன அடல்ட் சைட்ஸ் போய் பாருங்க. அங்க எத்தனை பேர் இந்த மாதிரி வக்ர புத்தியோட அலையறாங்கன்னு தெரியும். இவனோடு வாழ்றது நரகத்தை விட கொடூரமானது. அப்போதும் ரகுராமன் தன் மகளுக்கு ஆதரவாக நிற்கவில்லை. மது, நீ ஏன் இவ்வளவு பிடிவாதமா இருக்க? சின்ன வயசு, ஏதோ தடம் மாறிட்டான். ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுல என்ன தப்பு? கார்த்திக்கின் அம்மா ஒரு ஏளனச் சிரிப்பை உதிர்த்தாள். ஏம்மா மதுமிதா, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? ஏதோ வயசு கோளாறுல பையன் எதையோ பாத்திருக்கான், எதையோ பேசியிருக்கான். அதுக்காக விவாகரத்து வரைக்கும் போவியா? அவன் உன்னை அடிக்கலையே, குடிக்கலையே, கையில காசு கொடுக்காம இல்லையே, அப்புறம் என்ன உனக்கு குறை? மதுமிதாவுக்கு ரத்தம் கொதித்தது. தன் மாமியார் இவ்வளவு தாராள மனதுடன் பேசுவதை அவளால் ஜீரணிக்கவே முடியவில்லை. அத்தையம்மா, அவர் இங்களைத்தான் தப்பா நினைக்கிறாருன்னு சொல்றேன்.
பெத்த தாய பத்தி ஒருத்தன் வக்கரமா பேசுறான், உங்களுக்கு அது ஒரு விஷயமே இல்லையா? நாளைக்கு எனக்கு ஒரு பொண்ணு பிறந்தா அவளை இவன் எப்படி பார்ப்பான்னு நினைச்சாலே எனக்கு பதறுது அத்தை. வக்கரம் மனசுல இருக்கு அத்தை, உடம்புல இல்ல. அப்போது குறுக்கிட்ட மதுமிதாவின் அம்மா வசந்தி மகளின் கையை பிடித்து பலமாக உலுக்கினாள். மது, வாய மூடு முதல்ல. பெரியவங்க கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாதா? படிச்ச திமிர்ல எகிர்றியா? அவன் திருந்திடுவான்னு அவங்க சொல்றாங்கல்ல, நீ ஏன் இவ்வளவு சீன் போடுற என்று அங்கேயே அவளை அடித்து இழுக்க முயன்றார். மதுமிதா தன் அம்மாவின் கையை உதறிவிட்டு பின்வாங்கினாள். யாரும் எனக்கு துணை இல்லைன்னு எனக்கு தெரியும்மா. ஆனா இந்த வக்கரத்து கூட வாழ்றத விட தூக்கு போட்டு சாகலாம். கவுன்சிலிங்ல அவன் முகமுடிய கிழிக்காம விடமாட்டேன் என்று உறுதியாக கூறிவிட்டு தள்ளாடி நடந்தாள். மதுமிதா யாரையும் ஏறிட்டு பார்க்கவில்லை. தன் கையில் இருந்த பையை இறுக்கமாக பிடித்துக்கொண்டு அங்கிருந்தவர்களின் வசைகளையும் அவமானங்களையும் கடந்து நேராக தன் விடுதி அறைக்கு சென்றாள். அவளுடைய உலகம் இப்போது அந்த சிறிய அறைக்குள் சுருங்கி போயிருந்தது. விவாகரத்து வழக்கு இழுத்தடிக்கப்பட்ட ஒவ்வொரு நாளும் அவளுக்கு ஒரு யுகமாக தெரிந்தது. இதற்கிடையில் கார்த்திக் தன் முகமூடியை முழுமையாக கழற்றி எறிந்தான். ஒரு நாள் இரவு விடுதிவாசலில் அவளை வழிமறித்தவன் கண்களில் வெறி மின்ன பேசினான். மது, நீயா வந்தா உனக்கு மரியாதை இல்லன்னா உன் பேரை சொல்லி சில ஆபாச வீடியோக்களை நெட்டுல ஏத்திடுவேன். அப்புறம் உன் மூஞ்சியை யாருக்கும் காட்ட முடியாது, ஜாக்கிரதை. மதுமிதா அதிர்ச்சியில் உறைந்து விடவில்லை. மாறாக அவன் எவ்வளவு பெரிய சைக்கோ என்பது அவளுக்கு இன்னும் உறுதியானது. இப்பவே பண்ணு கார்த்திக், ஆனா அதுக்கப்புறம் நீ எங்க இருப்பேன்னு யோசிச்சுக்கோ என்று அனல் திரிக்க கூறிவிட்டு நகர்ந்தாள். அவன் விடுத்த அந்த மிரட்டலை சாமர்த்தியமாக தன் போனில் பதிவு செய்திருந்தாள். நீதிமன்றத்தில் அடுத்த விசாரணை வந்தபோது மதுமிதா அந்த பதிவு செய்யப்பட்ட மிரட்டலையும் கார்த்திக் அவளுக்கு அனுப்பிய வக்கிரமான குறுஞ்செய்திகளையும் ஆதாரங்களாக நீதிபதியிடம் ஒப்படைத்தாள். ஆதாரங்களை ஒவ்வொன்றாக ஆய்வு செய்த நீதிபதியின் முகம் இறுகியது. கார்த்திக்கை பார்த்த நீதிபதி, உன் செயல்கள் அனைத்தும் ஒரு சாதாரண மனிதனுடையது அல்ல. இது தீவிரமான மனநல பிழழ்வு, சைக்கலாஜிக்கல் டிசார்டர். உனக்கு உடனடி மனநல சிகிச்சை தேவை என்று கடிந்து கொண்டார். தீர்ப்பு வாசிக்கப்பட்டது. கார்த்திக் ஒரு வக்கிர மனநிலை கொண்டவர் என்பதும் மதுமிதாவிற்கு அவர் மூலம் உயிருக்கும் மானத்திற்கும் அச்சுறுத்தல் இருப்பதும் இந்த நீதிமன்றத்திற்கு தெளிவாக தெரிகிறது. எனவே மதுமிதாவை அவருடன் வாழ வற்புறுத்த முடியாது. இந்த திருமண பந்தத்திலிருந்து மதுமிதாவிற்கு முழுமையான விவாகரத்து வழங்கப்படுகிறது. நீதிமன்றத்தை விட்டு வெளியே வந்த மதுமிதா முதல் முறையாக சுதந்திர காற்றை சுவாசிப்பது போல் உணர்ந்தாள். விவாகரத்து ஒரு வழியாக கிடைத்தாலும் அது மதுமிதாவிற்கு நிம்மதியை விட அவமானங்களையே அதிகம் அள்ளித்தந்தது. தாம் புருஷனை பத்தியே இவ்வளவு அசிங்கமா ஊர் முழுக்க பேசினவள் என்று சமூகம் அவளை கேலி பேசியது. பெற்றோர் அவளை ஒரு தீண்டத்தகாதவள் போல நடத்தினார்கள். அவளுடன் பேசுவதையே ஒரு பாவமாக கருதினார்கள். ஆனால் மதுமிதா அந்த அவமானங்களை தன்னுள் ஒரு நெருப்பாக வளர்த்தாள். கண்ணீரை துடைத்துவிட்டு தன் அலுவலக வேலையில் முழுமூச்சாக இறங்கினாள். அவளது உழைப்பும் திறமையும் அவளை அந்த நிறுவனத்தின் உச்சத்திற்கு ஏற்றி வைத்தன. யாருடைய உதவியும் இன்றி தன் சொந்த உழைப்பில் ஒரு அழகிய வீட்டையும் வாங்கினாள். அதோடு நின்றுவிடாமல் தன்னைப் போலவே குடும்ப வக்கிரங்களால் பாதிக்கப்பட்டு வெளியே சொல்ல முடியாமல் தவிக்கும் பெண்களுக்காக ஒரு உதவி அமைப்பை தொடங்கினாள். 5 வருடங்கள் உருண்டோடின. கார்த்திக் தன் பழைய நாடகங்களை தொடர்ந்து ஒரு வழியாக மறுபடியும் ஒரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டான். ஆனால் அந்த திருமணம் சில மாதங்கள் கூட நீடிக்கவில்லை. கார்த்திக்கின் அந்த 2ஆம் மனைவி தற்கொலைக்கு முயன்று மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட செய்தி ஊரெங்கும் பரவியது. போலீஸ் விசாரணையில் அந்த பெண் கொடுத்த வாக்குமூலம் கார்த்திக்கின் அந்த வக்கிர முகத்தை உலகிற்கு அப்பட்டமாக தோலுரித்து காட்டியது. என் கணவன் ஒரு மனநோயாளி, அவரோட வக்கிர புத்தியால என் உயிருக்கே ஆபத்து என்று அந்த பெண் கதறினாள். கார்த்திக் கைது செய்யப்பட்ட செய்தியும் அவனது கீழ்த்தரமான செயல்பாடுகளும் செய்தித்தாள்களில் தலைப்புச் செய்திகளாக வந்தன. அந்த செய்தியை பார்த்த ரகுலாமனும் வசந்தியும் அப்படியே நிலைகுலைந்து போனார்கள். 5 வருடங்களுக்கு முன்பு மதுமிதா எதையெல்லாம் சொல்லி துடித்தாலோ அது எல்லாம் இன்று ஊர் முன்னிலையில் வெட்ட வெளிச்சமாகி இருந்தது. அன்று தன் மகளை கைவிட்டதை நினைத்து அவர்கள் குற்ற உணர்ச்சியில் தவித்தார்கள். மதுமிதாவின் வீட்டிற்கு செல்ல அவர்கள் தயங்கியபடி நின்றனர். ஆனால் மதுமிதாவோ தன் அலுவலக அறையில் அமர்ந்து பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு எப்படி சட்ட ரீதியாக உதவ வேண்டும் என்று தனது குழுவினருடன் ஆலோசித்துக் கொண்டிருந்தாள். அவள் இப்போது மற்றவர்களின் அங்கீகாரத்தை எதிர்பார்த்து நிற்கும் மதுமிதா அல்ல, பல பெண்களுக்கு நிழல் தரும் ஆலமரமாக வளர்ந்து நின்றாள். மதுமிதாவின் வீட்டுக் கதவு மெல்ல தட்டப்பட்டது. அவள் கதவை திறந்தபோது அங்கே ரகுராமனும் வசந்தியும் நின்றிருந்தார்கள். 5 ஆண்டுகளுக்கு முன்பு அதிகாரத்தோடும் ஆத்திரத்தோடும் அவளை வீட்டை விட்டு துரத்திய அந்த முகங்களில் இன்று ஒருவித குற்ற உணர்ச்சியும் நடுக்கமும் கலந்திருந்தது. இருவனும் தலைகுனிந்து நின்றிருந்த விதம் அவர்கள் செய்த தவறை அவர்கள் மனசாட்சியே அவர்களுக்குச் சொல்லிக் கொண்டிருப்பதை உணர்த்தியது. மது,
ரகுராமன் குரல் தழுதழுத்தது. அவர் கண்கள் கலங்கியிருந்தன. அன்னைக்கே நீ சொன்னப்போ நாங்க நம்பி இருக்கணும்மா. பெத்த பொண்ண விட வெளிய பார்க்க லட்சணமா இருந்த அந்த வேடதாரிய நம்பி உன்னை தவிக்க விட்டுட்டோம். உன்னை எவ்வளவு அடிச்சேன், எவ்வளவு கொடுமைப்படுத்தின, எங்கள மன்னிச்சிடுமா என்று கூறி ஒரு குழந்தையைப் போல விம்மி அழுதார். வசந்தி அமைதியாக அழுதுகொண்டே மதுமிதாவின் கைகளை பற்றிக் கொண்டாள். வார்த்தைகள் வராமல் அவர் உடல் நடுங்கியது. மதுமிதா அவர்களை தடுத்து மென்மையாக புன்னகைத்து உள்ளே அழைத்தாள். சோஃபாவில் அவர்களை அமர வைத்து ஒரு டம்ளர் தண்ணீர் கொடுத்தாள். அப்பா, அம்மா, நான் உங்கள அன்னைக்கே மன்னிச்சிட்டேன். உங்க மேல எனக்கு கோபம் எதுவுமே இல்ல என்றாள் அமைதியான குரலில். அவள் தொடர்ந்தாள். ஆனா நீங்க இப்பவாவது புரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணுதான். ஒருத்தன் வெளிய பார்க்க எவ்வளவு நல்லவனா இருக்கான், எவ்வளவு காசு வச்சிருக்கான்றது முக்கியம் இல்லப்பா. அவன் மனசுக்குள்ள எவ்வளவு சுத்தமா இருக்கான்றதுதான் முக்கியம். சமூகம் என்ன சொல்லும்னு பயந்து நீங்க என் உண்மையை மறுத்தீங்க. ஆனா இன்னைக்கு அதே சமூகம் அவன் முகத்தறியை கிழிச்சிருக்கு. ரகுராமன் எதற்கும் பதில் பேச முடியாமல் தரையை பார்த்தார். என் வாழ்க்கைய நான் போராட்டத்துக்கு நடுவுல மீட்டெடுத்துட்டேன். எனக்கு யாரோட துணையும் தேவையில்லைன்னு நினைச்சு ஓடி வந்தவள்னா. ஆனா இப்பவாவது உங்களுக்கு அந்த உண்மை புழிஞ்சதே, அதுவே போதும்பா. அதுதான் எனக்கு கிடைத்த பெரிய வெற்றி என்று மதுமிதா உறுதியாகச் சொன்னாள். அந்த அறையில் நிலவிய அமைதி பல உண்மைகளை அவர்களுக்கு புரிய வைத்தது. மதுமிதா இப்போது வெறும் ஒரு பெண் அல்ல, எதற்கும் கலங்காத ஒரு ஆளுமையாக தன் பெற்றோரின் முன்னே நிமிர்ந்து நின்றாள்.